ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அது இன்வென்ட்ரி செஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்டரி பார்ட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு 2 காஸ்ட் இருக்குது, 3 காஸ்ட் சொன்னேன். ஒன்று ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட். ஓகே, இப்போ ஏற்கனவே சொன்னேன் அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த 2 காஸ்ட்டும் நம்ம வந்து குறைந்த அளவில் வச்சாதான் நம்ம வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். லாபம் பெருகும். கேரிங் காஸ்ட்டில் நிறைய பேருக்கு ப்ராஃபிட் அடிபட்டு போகுது. அதே மாதிரி ஆர்டரிங் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணாலும் கேரிங் காஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகுது. இது எதில் கட்சியில் பாதிக்குன்னா ப்ராஃபிட்டில் பாதிக்கும். அது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து எந்த குவான்டிட்டியில் வச்சா இந்த 2 காஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த காஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது சில செலவுகள், சாம்பிள் போய் பார்க்கணும், அப்புறம் கரஸ்பாண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அங்கே போய் தங்கணும், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, டிஏ பேட்டா கொடுக்கணும், அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும், அப்புறம் அவனோட ஃபோனில் பேசணும், அப்புறம் ஸ்டாஃபை டெபிட் பண்ணணும், ஃபீல்டு ஆஃபீஸர் போய் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது அப்புறம் தான் ஆர்டரே பண்ண முடியும். இப்போ சில பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃபீஸரு, ஸ்டாஃபு, கம்ப்யூட்டரு, அதுக்குன்னு ஒரு இது ஃபேனு, இது எல்லாம் போட்டு வச்சுருப்போம். எல்லாம் எக்ஸ்பென்சஸ், எல்லாம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நிறைய எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ஒன்று. அதே கேரிங் காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்தோம் அதுவும் வந்து சேர வரைக்கும் அதுவும் ஒரு இதுதான் காஸ்ட்டு. அது வந்து ஆர்டரிங் காஸ்ட்டில் வந்துடும். ஆனால் வந்த பிற்பாடு, ஸ்டாக் வந்த பிற்பாடு நம்ம அதை வந்து குடோனில் போடணும். குடோனில் போட்டால் ரெண்ட்டு. ஓகே, பேங்க்கில் லோன் வாங்குவோம் ஸ்டாக் வாங்குறதுக்கு, அது பேங்க்கு வட்டி கட்டணும். அது என்னது கேரிங் காஸ்ட்டு. ஸோ இன்சூரன்ஸ் கட்டணும் ஸ்டாக்குக்கு, ஏன்னா நாளைக்கு ஃபயர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். கேரிங் காஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி வந்து கேரிங் காஸ்ட் வந்து இப்போ அந்த குடோனுக்கு இது ரெண்ட் கொடுக்கணும். இப்போ குடோனுக்கு ஒரு கார்டு ஒன்று போடணும், செக்யூரிட்டி கார்டு, நம்மளுக்கு சேலரி, கேரிங் காஸ்ட்டு. இந்த மாதிரி 2 காஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து இன்றியமையாதது. அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் குறைக்கலாம். ஸோ எந்த குவான்டிட்டியில் வாங்கினா இந்த குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்ஸ் தான் EOQ, எக்கனாமி ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒரு டெக்னிக். அந்த குவான்டிட்டியில் அந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் குவான்டிட்டி அரைவ் பண்ணிங்கன்னா அந்த குவான்டிட்டியில் வந்து 2 காஸ்ட்டும் குறைக்கப்படும். 2 காஸ்ட்டும் குறைக்கப்படும் சொன்னாலே 2 காஸ்ட்டும் சமமாகுன்னு அர்த்தம். சரிதா? புரியுதா உங்களுக்கு? 2 காஸ்ட்டும் குறைக்கப்படணும்னா மினிமம் இந்த காஸ்ட்டு, ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் மினிமம் குறைந்த அளவில் காணப்படும். குறைக்கப்படும் அப்படின்னாக்கா 2 காஸ்ட்டும் சமமாக இருக்கும். டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட்டும் டோட்டலி கேரிங் காஸ்ட்டும் சமமாக இருக்கும். அடுத்த செஷனில் அது எப்படி நம்ம வச்சு கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் முக்கியம். அந்த எக்கனாமி ஆர்டர் எவ்வளோ உருப்படி வாங்கினா இந்த 2 காஸ்ட்டும் சமநிலையில் குறைந்த அளவில் காணப்படும் அப்படின்னு தான் சேலஞ்சு. ஸோ அந்த டெக்னிக்கு தான் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஏன்னாக்கா ஸ்டாக்கில் நிறைய பேர் நமக்கு நிறைய பேர் லாபம் விட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் ட்ரெயினிங் எடுக்கும்போது ஒரு ட்ரெயினிங் என்கிட்ட வந்து சொன்னார், சார் தெரிஞ்சிருந்தா எவ்வளோ 40,000 எனக்கு நஷ்டம் சார், இதை தெரிஞ்சிருந்தால் முதல்ல அவாய்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு. ஸோ இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 3 செஷனாக பிரிச்சிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 2 வந்து உங்களுக்கு அவ்வளோ இதுவாக எடுப்படனாக்கா நீங்கள் அதை விட்டுடலாம். பார்ட் 3 ஒன்றுக்கும் 3 பார்ட்டு எது உங்களுக்கு முக்கியமோ 3மே முக்கியம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப முக்கியமானது, இது கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ பார்ட் 3ல எதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து சில அசம்ஷன் இருக்குது. என்ன அசம்ஷன்னா, ஆனுவல் யூசேஜ், வருடாந்திர உபயோகத்தை கொடுக்கப்பட்ட பொருள் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கணும், மாற்றம் இருக்கக்கூடாது. டிமாண்டில் மாற்றம் இருக்கக்கூடாது, டிமாண்ட் ஏறி இறங்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்டர்ஸ் கன்சிஸ்டண்டாக வரணும், ஆர்டர் தொடர்ச்சியாக வரணும். அது மாதிரி ப்ரைஸ் வந்து மாறாது இருக்கணும். இந்த மாதிரி சில அசம்ஷன் அது 3ஆவது செஷனில் சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் உருப்படியான பெரிய ஸ்டாக் வச்சுருக்கீங்களே, விலை உயர்ந்த ஸ்டாக், இப்போ 10 உருப்படி இருக்குது. ரா மெட்டீரியல் வச்சிங்களேன், சில ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு விலை கூட இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த மாதிரி குவான்டிட்டியை வந்து நீங்கள் எனக்கு அதில் வந்து அதிகமாக உங்கள் முதலீடு பிளாக் ஆகிருக்கும், அதிகமாக செலவு, அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு, கேரிங் காசு அதிகமாகும். எனக்கு அது அந்த மாதிரி பொருளை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு மட்டும் EOQ, சப்போஸிங் இந்த பின்னு, நட்டு, போல்ட்டு, சின்ன அதுக்கெல்லாம் தேவையில்லை. இது உங்களுக்கு அப்ளிகபிள். அந்த சில இடத்துல தான் அது அப்ளிகபிள். அது 3ஆவது செஷனில் சொல்லியிருப்பேன். இப்போ ஏற்கனவே சொல்லிடுறேன், அந்த 3ஆவது செஷனில் அது எடுப்பேன். அதில் விவரமாக சொல்லுவேன். இப்போ இதில் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ எனக்கு அந்த EOQ எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இப்போ மெயின் ஃபோக்கஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கேரிங் காஸ்ட்டு ஏற்கனவே சொன்னேன், ஆர்டரிங் காஸ்ட்டு ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ்னால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பெரிய பிஸ்னஸ்க்கே கண்டுபிடிக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு எது ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ சொல்லலாம், முதலாளி இப்போ கேட்கலாம், பை ஹார்ட்டை சொல்லுவார், மனப்படம் சொல்லுவார். கேரிங் காஸ்ட்டும் ஏற்கனவே சொல்லுவார். ஏன் கேரிங் காஸ்ட்டு, இப்போ பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க ஸ்டாக் வாங்குறதுக்கு, அதுக்கு வட்டி கட்டுறீங்க, அது கேரிங் காஸ்ட்டு.
அது கேரிங் காஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த கேரிங் காஸ்ட் கண்டுபிடித்து வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எது கேரி இப்போ சொன்ன ஏற்கனவே டிப்ரிசியேஷன் இதெல்லாம் எழுதணும், போர்டில் எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ டிப்ரிசியேஷனு அது வந்து அந்த குடோனுக்கு, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறீங்க கேரிங் காஸ்ட்டு, பேங்க்கு வட்டி கேரிங் காஸ்ட்டு, குடோனுக்கு ரெண்ட்டு கேரிங் காஸ்ட்டு, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி குடோனுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுறீங்க, அவங்க சேலரி கேரிங் காஸ்ட்டு. ஆர்டரிங் காசு கிடையாது சொன்னேன். ஆர்டர் போகும்போது போய் சாம்பிளை வெரிஃபை பண்ணோம். ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்து பேட்டா கொடுத்து போய் அவன் போய் தங்கி லாட்ஜில் தங்கி அங்கே செக் பண்ணிட்டு வருவான் ஃபீல்டு ஆஃபீஸர், அவனுக்கு ஒரு செலவு, அது கேரிங் காஸ்ட்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேரிங் காஸ்ட்டு. கரஸ்பாண்டன்ஸில் சில செலவு பண்ணுவீங்க, அது ஆர்டரிங் காஸ்ட்டு. இவர் போய் அங்கே போய் உட்காந்து சாம்பிளை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தால அது ஆர்டரிங் காஸ்ட்டு. அது கேரிங் காஸ்ட் இல்லை, அது ஆர்டரிங் காஸ்ட்டு. ஆர்டர் கொடுத்ததுக்கு ஆர்டருக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரியங்கள், அது ஆர்டரிங் காஸ்ட்டு. அது வர வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது ஆர்டர் காஸ்ட் தான். அது வந்த பிற்பாடும் குடோனில் வரும்போது கேரிங் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் 2 காஸ்ட்டும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவைப்படுதுன்னா மொத்தம் ஆனுவலாக எவ்வளோ யூசேஜ் தேவைப்படும், எவ்வளோ யூசேஜ் வருஷத்துக்கு, அதுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். அதே மாதிரி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது, ஒரு ஆர்டர் அட் எ டைம் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த வருஷத்தில் எவ்வளோ காஸ்ட் ஆகும், 400 ரூபாவா 300 ரூபா, அது சொல்ல தெரியணும். அதே மாதிரி கேரிங் காஸ்ட் தோராயமாக இவ்வளோ ப்ரைஸ், கேரிங் காஸ்ட் மட்டும் எப்பவுமே ஒரு உருப்படிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு உருப்படிக்கு ஒரு கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்டு ஒரு பேர் ஆர்டர், ஒரு ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ இது. இப்போ ஒரு ஆர்டர் பண்ணும்போது 400 வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு 4 ஆர்டர் பண்ணோம்னா 1200 அது டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட்டு. ஆனால் கேரிங் காஸ்ட் அப்படி இல்லை. கேரிங் காஸ்ட்டு ஒரு உருப்படிக்கு ஒரு பேர் யூனிட்டுக்கு எவ்வளோ கேரிங் காஸ்ட்டு, அந்த கேரிங் அப்போ டோட்டல் கேரிங் காஸ்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு இந்த இயரில். ஓகே, அது மாதிரி கண்டுபிடிக்கணும். அது ஈஸியாக கண்டுபிடிக்கணும். பெர் யூனிட் கேரிங் காஸ்ட் பெர் யூனிட், ஒரு உருப்படிக்கு ஒரு கேரிங் காஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு. ஓகே, இது கண்டுபிடிச்சா அதுக்கு உங்களுக்கு காஸ்டிங் அக்கௌண்டிங்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸிங் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், தோராயமாக எடுத்தாலும் பை ஆர்ட்டை சொல்லிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்டு இந்த குவான்டிட்டி லெவலில் அது மினிமம் காணப்படும், குறைந்த அளவில் காணப்படும். குறைந்த அளவில் காணப்படும்னா அது ரெண்டுமே ஈக்குவல். டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட்டு, டோட்டல் கேரிங் காஸ்ட்டு சமமாக இருக்கும். இந்த குவான்டிட்டியில், இந்த அளவில், இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் அளவு பண்ணும்போது இந்த குறைந்த அளவில் காணப்படும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆனுவல் யூசேஜ் 36 உருப்படி தேவைப்படுது வருஷத்துக்கு. ஓகே, ஒரு காஸ்ட், ஒரு உருப்படிய விலை வந்து 100. இது பேக் வச்சுங்க, இது எது வேணா வச்சுக்கலாம், பேகு, டன்னு, கிலோ, இது வேணா வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் 100. ஓகே, ஸோ கேரிங் காஸ்ட் வந்து 20 rupees. இதுக்கு 20%, காஸ்ட்டில் 20% சொல்லியிருக்காரு. 20% காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர் வந்து 400. ஒரு ஆர்டர் கொடுத்தா 400 ரூபாய் செலவாகும். ஓகே, ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர், ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது எவ்வளோ வருது. ஸோ இதுதான் இது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இதில் தப்பு பண்ணிட்டீங்களாங்க, இது தப்பாயிடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வர்சஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. லிக்விடிட்டி வர்சஸ் ப்ராஃபிட்னாக்கா ரொம்ப ஸ்டாக் இருந்தாலும் வந்து லிக்விடிட்டி வரும், ப்ராஃபிட் அடிபட்டு போயிடும். ஓகே, ரொம்ப ப்ராஃபிட்டை பார்த்தா இது இருக்காது, ஸ்டாக் இல்லை தீர்ந்து போயிடும், அப்புறம் கஸ்டமருக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இது ரெண்டுக்கு மத்தியில் தான் இந்த EOQ. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அந்த லெவலில், ஸ்டாக் லெவலில். அதே சமயத்தில் காஸ்ட்டும் குறைக்கப்படும். ஸோ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கஸ்டமர் திருப்தியும் பெருகும், தேவையான ஸ்டாக்கும் இருக்கும், யாருக்கும் அதிருப்தி இருக்காது, ப்ராஃபிட்டாக ஏறும், நல்ல சேல்ஸ் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த EOQல என்ன ஒரு அசம்ஷன்னா, இந்த ஆனுவல் யூசேஜ் டிமாண்ட் சேஞ்ச் இருக்காது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், பதில் வராது. அதே டிமாண்டில் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது, ஆர்டரிங் காஸ்ட்டில் சேஞ்ச் இருக்காது, கேரிங் காஸ்ட்டில் எந்த இதுவும் வித்தியாசம் இல்லை, அதே மாதிரி ப்ரைஸில் எந்த வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் வந்து அதனுடைய அசம்ஷன்ஸ். இதில் இது வரும்போது ஏற்கனவே அது இருக்கும். அது அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணும், உங்களுக்கு இயர்லி அந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி ஒன்று பண்ணும் போது அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அரே பண்ணது கஷ்டம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ இந்த EOQ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/C. 2 வந்து 2 நம்பர் 1, ஆனுவல் யூசேஜ், அந்த ஆனுவல் யூசேஜ் டோட்டல் டிமாண்ட், ஆனுவல் யூசேஜ் உருப்படி, அந்த ஆர்டரிங் காஸ்ட்டு பெர் ஆர்டர் டிவைடட் பை கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம். கேரிங் காஸ்ட் பெர் யூனிட், ஒரு உருப்படிக்கு கேரிங் காஸ்ட்டு, ஒரு வருஷத்துக்கு உண்டான கேரிங் காஸ்ட். ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டா இந்த டேட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாகிடும். இங்கே தப்பு பண்ணிட்டீங்களா, இங்கே சரியாக டேட்டா கிடைக்கல, இங்கே இது தப்பாகிடும். ஓகே, அப்போ நிறைய பின்னாடி வந்து விலைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
EOQ பண்ண 2AO டிவைட் பை சி. சிம்பிள். இதில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு அப்படியே கணக்கில் போட்டுட்டு கேல்குலேட்டர் போட்டால் வந்துடும். நீ ஒன்றும் ஸ்கொயர் ரூட்டில் ஒன்றும் தனியாக போட மண்டை பிடிச்சிங்க அவசியமே இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஆனுவல் யூசேஜ் 36,000. ஓகே, ஆர்டர் காஸ்ட்டு 400, கேரிங் காஸ்ட்டு 20. ஸோ 14,40,000 வருது. ஸ்கொயர் ரூட் போட்டால் 1,200 உருப்படி இந்த EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ? 1,200 யூனிட். இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மில் அரே பண்ணது வேறு, அது இப்போ நமக்கு அது அவுட் சைடு. அது இப்போ அரே பண்ணால் அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகும், பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் ஆகாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பண்ணி இதை அப்படியே நீங்கள் போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துடும். ஸோ எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டிக்கு இந்த 1,200 உருப்படி இதுக்கு மேலே போச்சுன்னா கேரிங் காஸ்ட் அதிகமாகும், இதுக்கு கம்மியாக போச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகும். சிம்பிள் திங். ஸோ இதில் மோரலஸ் இந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு காஸ்ட் வந்து குறைந்த அளவில் காணப்படும், சமமாக காணப்படும். யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்புறம் கஸ்டமருக்கு திருப்தி பெருக்கும், போதிய லெவல் ஸ்டாக் இருக்கும். ஸோ 1,200 மேலே போச்சுன்னா கேரிங் காஸ்ட்டு, 1,200 கம்மியாக போச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் கூட வரும். ஸோ ஏதாவது ஒரு காஸ்ட் கூட வந்துடும். அதனால் இது டைப் 2 இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதுக்கு சில லிமிடேஷன் இருக்குது, சில குறைபாடு இருக்குது. அது நம்ம 3ஆவது செஷனில் சொல்லுவோம். இப்போதைக்கு இது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, விலை உயர்ந்த சில காசு, அதை மட்டும் எடுத்து அதுக்கு EOQ கண்டுபிடிச்சி அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன பொருள் இருக்குல்ல, ஸ்மால் ப்ரைஸஸ்ஸு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃப்ரிட்ஜு ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த மாதிரி இது ஏசி, இதுக்கெல்லாம் வந்து EOQ. இது பின்னு, குண்டூசி, இது இப்போ ஸ்டேஷ்னரி, அதுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதுதான் திஸ் இஸ் அ ஃபார்முலா. நிறைய செஷன்ஸ் வரிசையாக வரும் உங்களுக்கு. கண்டினியூஸாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். டில் சச் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.